ஏங்க புக் மை ஷோன்னு ஒருத்தன் அந்த ஆப் வச்சிருக்கவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் தெரியுமா? அவன் எந்த கட்சி? டிஎம்கே கட்சிங்க. அவன் டிஎம்கே ஆளுங்க. ஏங்க இப்படி அந்த ஆப்பை மெயின்டைன் பண்ணி அதை வச்சிருக்கவனே டிஎம்கே ஆளுங்க. அவன் 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 யாருக்குங்க ஆதரவாக போடுவான்? கலைஞரின் பராசக்தி தான் இட்டு அடுத்தாப்புல எத்தனை சக்தி வந்தாலும் சரி அந்த பராசக்தியை சபிச்சு விட்டுருவா. கலைஞரோட சாபத்துக்கு ஆளாகி போயிடாதீங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, தலைவனை ஒரு பெட்டி கேஸ், ஒரு பிட் பாக்கெட் அடித்தாங்க, விஜய் வந்து இவன் பர்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெட்டி கேஸ் போட்டு ஒரு நாள் உள்ளார வச்சிட முடியுமா? ஒரு பில்லக்கா பயலை வந்து இவன் தான் உனக்கு போட்டின்னு சொல்லி உருவாக்குற இடத்துக்கெல்லாம் ஒரு பொய் கட்டமைப்பு நடத்தி அந்த படத்தையும் ஓடின படம் ஜனநாயகன் ஃப்ளாப்னு ஏற்படுத்துவானுங்க தெரியுமா? இன்னைக்கு சன் டிவி குடும்பம் வந்து உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் தலைவர் அந்த குடும்பத்துக்கு போட்ட பிச்சைங்க. எங்கள் தலைவனோட படத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க விளம்பரப்படுத்துகிறானுங்க. எல்லா சதித்திட்டமும் தீட்டி அந்த படத்தை முன்னிலை நடத்திட்டு இருக்காங்க. பராசக்திங்கிற ஒரு கலைஞர் எடுத்த படத்துக்கு அந்த பேரை வந்து மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணலாமாங்க? சார், டிக்கெட் புக்கிங் பண்ணுற புக் மை ஷோ ஆப்பில் ஜனநாயகன் திரைப்படத்தை விட பராசக்தி திரைப்படத்தை அதிக பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் விரும்புகிறோம் அந்த படத்தோட டிக்கெட்டுக்காக அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஜனநாயகனே காட்டலையே சார். ஏங்க புக் மை ஷோன்னு ஒருத்தன் அந்த ஆப் வச்சிருக்கவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் தெரியுமா? அவன் எந்த கட்சி? டிஎம்கே கட்சிங்க. அவன் டிஎம்கே ஆளுங்க. ஏங்க இப்படி அந்த ஆப்பை மெயின்டைன் பண்ணி அதை வச்சிருக்கவனே டிஎம்கே ஆளுங்க. அவன் 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 யாருக்குங்க ஆதரவாக போடுவான்? ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு பேசணுங்க. அந்த ஆப்புக்கு சொந்தக்காரவன் அவன் நடைமுறை அதை நடத்திக்கிட்டு இருக்கவன் அவன் அப்படிங்கிறத அதை பாருங்கள். புக் மை ஷோன்னு ரியலாக நேரில் வந்து களத்தில் இருந்து பாருங்கள். களத்தில் நிற்கிறது வந்து எங்கள் தலைவன் விஜயோட ஜனநாயகன் படம் தான் களத்தில் நிற்கிது. நெட்டில் பார்க்குறதெல்லாம் என்னங்க நீங்கள்? சார், வினோத் அஜித்தை வச்சு 3 படம் பண்ணார். 3 படமும் அவர் பேசும்போது அவ்வளோ ஜென்யூனாக மெச்சூரிட்டியாக பேசினார். ஒரே ஒரு படம் தான் இவர் கூட பண்ணார். இவரும் போய் தற்கொலையாக மாறிட்டான்னு கிண்டல் பண்ணுறாங்க. எப்படி சார் இது? நான் கூட நம்பிட்டேன் சார், அவர் நல்ல மனுஷன், நல்லா ஜென்யூனாக பேசுகிறேன்ட்டு. ஒரு படத்தில் இவர் பேரே கற்றுக்கிட்டாரே சார். வேணாங்க, இது வந்து என்னென்னா அவங்கவுங்களுக்கான ஒரு சுய புத்தின்னு இருக்குது. அந்தந்த வார்த்தைகள் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்ட தான் வச்சு பேசுகிறாங்க. புரியுதுங்களா? அந்த படத்துலலாம் நஷ்டப்பட்டதை எங்கள் தலைவன் சம்பாரித்து கொடுத்தான். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த சம்பார்த்தனை பூரிப்பில் மண்டையில் தலகணம் வந்துடும் தெரியுமா? ஒரு வேலையில் பெரிய ஆள் ஆயிட்டோம்னா ஒரு தலகணம் வந்துடும். அவர் எங்கள் தலைவனோட படத்தில் சம்பாரித்த பூரிப்பில் பேசின வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அந்த தலகணத்தில் அவர் பேசிட்டார் அந்த நேரத்தில். சார், இன்னும் படமே ரிலீஸ் ஆகலையே சார், எப்படி சார் சம்பாரிச்சிருப்பாரு? ஏங்க படம் ரிலீஸ் ஆகி சம்பாதிக்கணுங்கிறது தான் விஜயோட படத்துக்கு கிடையாதுங்க. புரியுதுங்களா? பூஜை போட்ட அன்றைக்கே சம்பாதிச்சிருவாங்க. ஏங்க பூஜை போட்ட அன்றைக்கே சம்பாதிச்சதெல்லாம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னங்க எந்த காலத்தில் இருக்கீங்க? எம்ஜிஆரோட கமிட்மெண்ட் நடந்துச்சுன்னா அவன் ப்ரொடியூசர். புரியுதுங்களா? அப்போல்லாம் மோகன் ஒரு நடிகர், அவர்லாம் கமிட் பண்ணால் ப்ரொடியூசர். அதாவது நாளைக்கு உங்கள் படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் போதும். ஒரு நேரத்தில் இளையராஜா டேட்டு கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க, படம் அங்கேயே வியாபாரம் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி வேறு லெவலில் இன்றைக்கி இருக்க அவங்களாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. இந்த காலத்தில் தலைவரை கமிட் பண்ணாவே சரியாக போச்சுங்கிற இடம் இருக்கிறப்ப என்ன நீங்கள் ஐயோ வேணாங்க, வேணாம். புரிதல் இருந்துக்கிட்டு கேளுங்க, ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு கேளுங்க. நான் ஒரு புரிதலோடு கேட்குறேன் சார். சொல்லுங்கள். அஜித் படம் விடாமுயற்சின்னு ஒரு படம் வரும்போது ரிலீஸ் ஆக வேண்டிய டிராகன் திரைப்படம் அந்த படத்துடைய ஹீரோவே டிட்டு போடுறாரு. என்ன போடுறாருன்னா, தலை வந்தால் தள்ளி போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தள்ளி போயிட்டார். 2-3 வாரம் தள்ளி போயிட்டார். அஜித் படம் வருது, நாங்கள் வரல அப்படின்ட்டு. அதாவது ஒரு வாரம் கழிச்சு தள்ளி வர வேண்டிய படம் விஜய் படம் வருதுன்னு ஒன்று நானே வரணும் உங்க கூட அப்படின்ட்டு தைரியமாக வர்றாரு பராசக்தி. அதாவது ஒரு பெரிய நடிகருடைய படம் வரும்போது தள்ளி போய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய நடிகருடைய படம் வரும்போது அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை தீவிர நான் உன் கூட வரண்டான்னு இறக்குறாங்கன்னா இதுமாதிரி நம்ம கேள்விப்பட்டது இல்லை சார். நல்லா தெரிஞ்சுங்க. மரியாதை உள்ள குடும்பத்தில் பிறந்து மரியாதையோடு வளர்க்கப்பட்டிருந்தா அது தள்ளி போகிற விஷயம் நடக்கும். அவன் டிராகன் ஒதுங்கி போனான்னா அவன் வளர்ப்பு அப்படி. இது வளர்ப்பு சரியில்லை.
முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. நேற்று முளைச்ச காளான், புரியுதுங்களா? அது வந்து இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பார்ப்பீங்க. அது காஞ்சி காற்றுல பறக்கிறத நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சிவகார்த்திகேயன் நீங்கள் நேற்று மழையில் முளைச்ச காளான்னு சொல்ல வரீங்களா? ஏங்க என்னங்க அப்புறம் வேற என்னங்க சொன்னேன்? புரிதல் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாருமே வந்து படம் போஸ்ட் பண்ணாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய நடிகை படம் தான். முதல் முறையாக தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ப்ரீபண்ட் ஆனதே இதான் சார் ஃபஸ்ட்டு டைமு. ஏங்க ப்ளீஸுங்க, அதாவது அவன் மனசில் வந்து ராஜா மட்டும்தாங்க ராஜாவாக இருக்க முடியும், புரியுதுங்களா? ராஜாவுக்கு கூஜா தூக்கிக்கிட்டு இருந்தவன் அவன்லாம் வந்து ராஜாவாயிட முடியாது, புரியுதுங்களா? அவன் கூஜா தூக்குன கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கூஜா தூக்குன கதையெல்லாம் போய் விஜய் டிவியில் கேட்டு பாருங்கள். எப்படியெல்லாம் கூஜா தூக்குனானுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒரு கூஜா தூக்கிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. வேறு கேள்வியை கேளுங்க. கூட படம் வருதான் அதனால் அவன் பெரிய ஆளாம். பராசக்திங்கிறது ஒரு அட்ரு ஃப்ளாப் படங்கிறத நான் சொல்கிறேன். மறுபடியும் இதுன்னுட்டு இருக்கீங்க. கலைஞரின் பராசக்தி தான் இட்டு. அடுத்தாப்புல எத்தனை சக்தி வந்தாலும் சரி அந்த பராசக்தியே சபிச்சு விட்ருவா. கலைஞரோட சாபத்துக்கு ஆளாகி போயிடாதீங்க. என்ன நீங்கள் ஒரு புரிதல் வேணாமா சார்? அதே தான் சார் நானும் கேட்க வரேன். ஒரு பெரிய நடிகர் படம் வரும்போது தள்ளி போயிட்டு இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய நடிகருடைய படம் வரும்போது நான் வரேன் உங்க கூட முன்னாடி அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவனுக்கு அந்த தில்லெல்லாம் கிடையாதுங்க. அவன் நடிகனுங்க, புரியுதுங்களா? அவன் ஒரு கூஜா தூக்கி, அவ்வளவுதான். அவனை விட்டுருங்க. இந்த டிஎம்கே காரனுங்க இருக்காங்களே, அவங்களோட கம்பெனி படம் அது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கள் தலைவனோட படத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க விளம்பரப்படுத்துகிறானுங்க. எல்லா சதித்திட்டமும் தீட்டி அந்த படத்தை முன்னிலை நடத்திட்டு இருக்காங்க. பராசக்திங்கிற ஒரு கலைஞர் எடுத்த படத்துக்கு அந்த பேரை வந்து மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணலாமாங்க? அப்படி பண்ணி ஒரு படத்தை இவங்களே ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு எங்கள் தலைவனை பிடிக்காம வெஞ்சன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எங்களோட தூய சக்திக்கு முன்னால் தீய சக்தின்னு இல்லை, பராசக்தின்னு இல்லை. ஒரு சக்தியும் வேணாம், வார்த்தை வேறு மாதிரி வருது, ஒன்றும் பிடுங்க முடியாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏங்க என்னங்க எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஆர்வ கோளாறாக பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியுதா? அதே கொஸ்டினை திருப்பி ஏங்க ஒரு உண்மையை சொல்கிறப்போ ஒத்துக்க மாட்டேங்களாங்க? அந்த காலத்தில் அரிஸ்டாட்டிலும் சாக்ரட்டிஸும் உண்மையை சொல்கிறப்ப எவனுமே ஒத்துக்கலை, விஷத்தை வச்சு கொண்டாங்க. அது மாதிரி இப்போ நாங்கள் அப்படி கிடையாது, செத்துருவோன்னு நினச்சிடாதீங்க. மக்களாகிய உங்களுக்கு விஷத்தை வச்சு கொண்டுருவோம். ஆமாம், இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா இப்படி பேசாதீங்க. உண்மையை அலசி ஆராய்ஞ்சி தெரிஞ்சு அறிஞ்சு பேசுங்க. என்னங்க இல்லை சார், பராசக்தியை வீழ்த்தணும்னு அவ்வளோ கங்கணம் கட்டினு அலைகிறாங்களே சார். ஏன் விஜய் கூட நிறைய படங்கள் மோதி இருக்கா இதுக்கு முன்னாடி? இப்போ மட்டும் என்ன இவங்களுக்கு இது? அதைத்தான் சொல்கிறேன். அவங்களோட சதி வேலை எப்படி எதுக்குறதுன்னு தெரியல, அதனால இப்படியெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கேஸை போட்டு உள்ளார தூக்கி வைக்க முடியுதா? சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க. தலைவனை ஒரு பெட்டி கேஸ், ஒரு பிட் பாக்கெட் அடித்தாங்க, விஜய் வந்து இவன் பர்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெட்டி கேஸ் போட்டு ஒரு நாள் உள்ளார வச்சிட முடியுமா? வக்கு இல்லைல்ல, முடியாதுல்ல. என்னங்க தோக்கடிக்கணுங்கிற செய்கிற எல்லா விஷயங்களும் இப்படியெல்லாம் மனிதத்தன்மையாக நடந்துக்கணும், உண்மையாக நடந்துக்கணும். ஒரு விஷயங்க, நிறைய விஜய் படங்கள் கூட பல படங்கள் போட்டி போட்டிருக்கேன் சார். இப்போ மட்டும் என்னவா அவங்களுக்கு ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால பயமா? ஏன் அப்படி பார்த்தா இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு ரெட் ஜெயண்ட் 20 படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இவங்க பண்ணலையே. ஏங்க திருப்பிங்கிறது ஒரு விஷயங்க. ஒரு காலத்தில் வந்து டிஎம்கே ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்கள் தலைவனே வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டி காட்டினாப்புல. அந்த நேரத்தில் இவங்க மண்ணை கவ வேண்டியது. அந்த நேரத்தில் அந்த வெற்றி வாகையை சூடி இன்றைக்கி இந்த ஆட்சி அமைச்சு இத்தனை வருஷத்துக்கு அவங்கள சம்பாதிக்க வச்சது எல்லாமே. ஒரு பக்கெட்டு சன்செய்வில் படத்தை நடித்து கொடுத்து சம்பாதிக்க வச்சார், இன்னொரு பக்கெட்டு கட்சியில் இவங்களை சைக்கிள் ஓட்டி ஜெயிக்க வச்சு சம்பாதிக்க வச்சார். இந்த மாதிரியெல்லாம் செஞ்ச இவங்களுக்கு ஒரு நன்றி விசுவாச உணர்வு இல்லாமல் இன்றைக்கி வந்து
ஒரு பில்லக்கா பயலை வந்து இவன் தான் உனக்கு போட்டின்னு சொல்லி உருவாக்குற இடத்துக்கெல்லாம் ஒரு பொய் கட்டமைப்பு நடத்தி அந்த படத்தையும் ஓடின படம் ஜனநாயகன் ஃப்ளாப்புன்னு ஏற்படுத்துவானுங்க தெரியுமா? ஒரு விஷயம், நீங்கள் தமிழ்நாட்டில் வேணுன்னா உங்களோட இது நடத்தலாம், ஆனால் எங்கள் தலைவன் வந்து உலக ஸ்டார், ஒரு பேன் இண்டியா மூவிக்கு மேலே பேன் வேர்ல்டு, அங்கே உலகத்தில் மற்ற கண்ட்ரியில் ஓடுற இந்த ஜனநாயகம் படத்தை தமிழ்நாட்டில் வேணும்னா நீங்கள் ஃப்ளாப் படமாக்கலாம், ஆனால் வேறு எந்த கண்ட்ரிலையும் அதை ஃப்ளாப் ஆக்க முடியாது. ஹிட்டுங்கிறத கேள்விப்பட்டு நீங்கள் மயக்கம் அடித்து கீழே விழுவலைன்னா என்னன்னு கேளுங்க சார். சன் பிக்சர்ஸ் எடுத்து இவர் வச்சு எடுத்த படம் எல்லா படமும் ஃப்ளாப் ஆச்சே சார். ஒரு படமும் ஓடலையே, ஒரு படமும் அவங்க லாபத்தை தரலையே. வேட்டைக்காரனு, சுறா, சர்க்காரு, பீஸ்ட்டு எல்லா படமும் ஃப்ளாப் ஆச்சே சார் அவங்க எடுத்த படம். இதெல்லாம் யாருங்க? நீங்களும் உங்களை மாதிரி ஊடகவியலாளரும் உங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத நாலேஜ் இல்லாதவங்க பேசிகிட்டு இருக்கிற வார்த்தை புரியுதுங்களா? ஒரு கலாநிதி மாறன் படம் எடுத்த ப்ரொடியூசர் சொன்னானாங்க, இவனை வச்சு நான் படம் எடுத்து லாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வந்திருக்குன்னு ஒரு செய்தி சொல்லுங்க பார்ப்போம். உண்மை என்னங்கிறது தெரியுங்க. என்றைக்குமே சம்பாரித்தவன் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. சம்பாதிக்காம தான் ஒருத்தன் ஒரு படம் எடுக்கிறேன், நான் ப்ரொடியூசர், நான் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறேன், அந்த படம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவனை நான் புக் பண்ணுவேனா? இந்த புரிதல் கூட இல்லைன்னா என்ன? லாபம் சம்பாதிச்சாதானுங்க மறுபடியும் அவனோட கை கொடுத்து பயணிப்போம். எங்கள் தலைவர் அவ்வளோ வந்து சம்பாதிச்சு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு சன் டிவி குடும்பம் வந்து உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் தலைவர் அந்த குடும்பத்துக்கு போட்ட பிச்சைங்க. சார் என்னது வேட்டைக்காரன் சுறாலாம் அவர் போட்ட பிச்சை? வேற எவங்க? அந்த படம்லாம் வந்து என்ன தெரியுமா, வெளி உலக மக்கள் வந்து அந்த பரப்பு அந்த பேப்பர் நியூஸ்லாம் போட்டு எப்படி தெரியுமா ஏற்றி வச்சுருக்கானுங்க, வேட்டைக்காரன் ஃப்ளாப்பு, சுறா ஃப்ளாப்பு அப்படின்னு அந்த பொய் கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. படத்தை தயாரித்த சங்கிலி முருகன் அவர்களே அது ஒரு கன்றாவி படம்ன்றாரே சார். ஏங்க கன்றாவி படங்கிறது எடுக்கிறப்ப தெரியாதா, கதை பூரா தெரியாதா? எப்போ சொல்கிறாரு கன்றாவிங்கிறத? அடுத்த டேட்டு கேட்டார் இவர் சங்கிலி முருகன், அடுத்த டேட்டு நம்ம கொடுங்கன்னு கேட்குறப்ப தலைவர் வந்து இல்லை நான் வேற கமிட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னதுக்காக அவர் வந்து அப்படி பேச ஆரம்பித்தார். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? உண்மை என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? சார் சினிமா துறை விட்டு போகிறேன்னு அவரே அன்றைக்கி மேடையில் சொல்லிட்டாரு. சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி ஒன்று செலிப்ரேட்டு பண்ணுவாங்க, பல நட்சத்திரங்கள் கலந்து பார்க்குறது பார்த்தா ஒருத்தரும் வரல இவர் இது கண்டுக்கிறதுக்கு. ஏங்க ஒரு விழா நடத்துகிறோன்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாதவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறது கலைஞர் ஆட்சி கிடையாதுங்க அது, புரியுதுங்களா? ஒரு ரஜினிக்கும் ஒரு அஜித்துக்கும் விருப்பம் இல்லாமல் வந்து உக்காந்தாங்க, அதை மேடையிலேயே அஜித் பேசினார், எங்களோட விருப்பமே இல்லாமல் எங்களை வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சதுனால மற்றவங்களோட மனசு நோகக்கூடாது, மற்றவனை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் 1008 வேலைகள் இருக்கும், எவன் ஃப்ரீயாக இருக்கானோ அவன் மட்டும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு இதை ஓப்பன் டாக்காக சொல்லி வர வச்சிருதுங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.